மனசு கட்டிய இழுத்த அடிமானே மரகதமே மனசு கேத்த பூஞ்சரமே வெட்டி போட்டு கொள்ளுதடி காத்து கலக்கும் கயறு கட்டில் கேரி இல்லையடி ஆலோ ஆலோ கூடுமதி அந்த கனவு பழிக்குமாடி அடிமானே மரகதமே என் மனசை கேத்த பூஞ்சரமே. ஏதோ கானம் கெட்டது நம்மிடத்திலே தேவகானம். சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம். தம்பி ஆலோல கேட்டாரா கேட்கலையா அப்ப நீ சொல்ல வேண்டியதுதான். நீ ஆலோல என்கிட்ட கேட்டாரா? ஆமா உள்ள யாருன்னு கேட்டாரா இல்லையா? அப்படி ஒரு சீன் நடந்துச்சா? நீ எங்க இருந்தியா? கனகத்தில் பாட்டு பாடு இந்த பாட்டை இப்படியும் பாடலாம் போல இருக்குயா. இல்ல சாமி, இது எந்த நேரத்துல வர்றதுன்னு இது எந்த நேரத்துல உள்ளது பாது? இது அர்ச்சந்திர நேரத்துல. அது வந்து அர்ச்சுனன் சந்திரமதி வெட்ட போனாரு. அர்ச்சுனன் சந்திரமதி வெட்ட போனாரு. அர்ச்சந்திர அப்படி சொல்ற அடி பாட்டுக்கு அர்ச்சுனன் சந்திரமதி வெட்ட போனாருங்கற. இப்ப யார் வெட்ட வந்தது? வரட்டும் பாப்போம். இப்படி பாப்போம். மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரையான்னு கேட்டேன். இந்த உலகத்துல தலைக்கு மேல கொண்ட போட்டவன் 5 பேர் இருக்கான். அம்மா யார் யாருன்னு சொல்லு பாப்போம். தலைக்கு மேல கொண்ட ஓட்டுறது 5 பேர். ஆமா சொல்லுங்க, ஒண்ணா சொல்லுங்க. அகத்தியர். கை கொடுப்பா, கை கொடு. ஒரு மாலை பால மாறதி ஒரு மாலை எடுத்து வர. அகத்திய மாமுனிவன் தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்காக மாலை முதல் சங்கத்தின் தலைமைப்பலாக இருந்தானே அகத்திய மாமுனிவர். அவர் போட்டிருக்காரு சபாஷியா. அடுத்து சொல்லு. அதுக்கடுத்து நடிகர் வடிவேலு. டேய் ஏண்டா புராணம் பேசிக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்க. ஏடா அறிவு கேட்டவன சோத்த திங்கிறே. எங்க இருங்க, எங்க கேட்ட நீங்க இப்படி கோவப்படாதீங்க. எங்க சொல்லிட்டு வரேன். டேய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அற்புதமா சொன்ன அகத்திய முனிவர். நான் ஏத்துக்கிட்டல, கை கொடுத்தல்ல. விஸ்வாமித்தர் அப்படி சொல்றா. தன் உடமையை காயமாக்கி அதிலிருந்து திரியாக கொடுத்தானே காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் போட்டிருக்கார். திருவள்ளுவர். சபாஸ்ரா. யாரு? திருவள்ளுவர். வள்ளுவருக்கு யாருப்பா பொண்டாட்டி? சத்தியமா நான் அன்னைக்குன்னு ஊர்ல இல்லை. அன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டேன். எனக்கு சத்தியமா தெரியாது கல்யாணம் நடந்தது. அவங்க பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நான் மருதமணியை கூட்டிகிட்டு போயிருப்பேன். எங்களுக்கு யாருமே சிறப்பு அழைப்பாளர் கொடுக்கல. இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம். ஓஹோ, ஒரு வேளை பத்திரிக்கை கொடுத்துருந்தா நீனும் மருதமணியும் போயிருப்பீங்க. அவசியம் போயிடும். ஏன்னா நம்மளை தேடி வரவங்க யாராக இருந்தாலும் போயிடணும். ஓ, அப்போ தலைக்கு மேலே கொண்டு போட்டிருக்காரு. ஆமாம். யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர். வள்ளுவருக்கு வாய்த்தது வள்ளுவருக்கு. சரி, வள்ளுவர் என்ன கொடுத்தாரு? வள்ளுவர் வந்து பார்த்தா திருச்செந்தூரில்
திருச்செந்தூர்ல எல்லாருக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்தாரா? எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்தாரு. யார் வள்ளுவராடா? அதுவும் திருச்செந்தூர்லையா? ஆமா. நீ கோமாளி தானே? அம்மா இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் தானே? அம்மா நம்ம சாமி தான் நல்லா தைரியமா பேசுறா. சரி நல்லா 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 பாரு, உனக்கு இவ்வளவுக்கு ஆள் இருக்கு பாரு. உனக்கு நான் இருக்கிறேன். ஏண்டா வள்ளுவர் என்ன கொடுத்தாருன்னு கேட்டா இது யாரா இது யாராது இது யார்? இங்க வாடா, இங்க வாடா டேய். ஏண்டா இப்ப வந்துட்டு போனாரே அவர் யாரா? எங்க அண்ணே. திருவள்ளுவர் பொண்டாட்டி தெரியாதா? தெரியுமா தெரியாதாடா? வர்றா தெரிஞ்ச மனுஷன்டா. இப்படிதான்டா ஆள் வேணும். உனக்கு தெரியலங்கிற எங்க இருந்து ஓடியாரது? தங்கமான மனது, அது பேர் தெரியாதுன்றியாடா? தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி, வள்ளுவருடைய யாருங்க அந்த மனைவி பேர் என்னங்க சொல்லுங்க தம்பி. ஏன்னா அவருக்கு தெரியல. கூடிய தானே இருக்க. எங்க பங்காளி விடுங்க. யாரா? திருவள்ளுவர். திருவள்ளுவர் உங்க பங்காளி விடா? ஒருவேளை நான் இடம் மாறி வந்துட்டேன்னா, இல்லை நான் பேசின பேச்சு எதுவும் தவறா போச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனாவது இது தெரியலன்னா நீ என்னமோ என் பங்காளி விடுங்க. பங்காளியை போய் தெரியலன்னு சொல்லலாமா? நாளைக்கு சாமி கூட வரிக்கி விடுப்பானா? போடா. என்னடே எனக்கு சரி வள்ளுவர் பொண்டாட்டி ஏன் யாரு தெரியாதா? வள்ளுவர் பொண்டாட்டி முருகாயிங்க. வள்ளுவர் பொண்டாட்டி முருகாய்யா? அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன கதை நடக்குதா? என்ன நடக்குதுங்க? நீ முருகாய்ங்கிற, அவன் பால்காரன் பொண்டாட்டிங்கிற. வள்ளுவருடைய மனைவி பேர் என்ன? சொல்லலன்னா விட மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். அதே இப்ப சொன்ன முருகாயிண்டி சொல்றது சரிதானே? எந்த வள்ளுவரை கேக்குறீங்க? 1000 கேட்டு வா கேட்டு வா. அவருக்கு நம்மளுக்கு ஆகாது. அவர்கிட்ட போய் கேக்குறிய? ஆகாதாட்ட போய் ஆட்டா கேக்குற? அவரு நம்மளுக்கு ஆகுமா? அவர்கிட்ட போய் நீ கேட்கலாமா? அப்ப அப்புறம் அவர் தான் நம்மள வேணாம்னு போறாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நீ கேட்க. ஐயா ஐயா எப்பா ஐயா எப்பா இது என்னடா அது? அவர்கிட்ட போய் கேட்கலாமா சாமி? ஏடா அவர் அண்ணன் சொல்றாரு என்னடா போய். வள்ளுவருக்கு வாய்த்தது வாசுகி என்ற மனைவி. அப்ப வள்ளுவருக்கு யார் பொண்டாட்டி? வாசுகி. இப்ப கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். வள்ளுவர் எத்தனை குறளை கொடுத்தார்? ஏய் எங்கடா போய் வள்ளுவர் கொடுத்த குறள் எத்தனை? இல்ல பிள்ளைங்க கவனமா கேட்டுக்கல, சின்ன சின்ன பிள்ளைங்க. வள்ளுவருக்கு ஒரே குறள் தானே. என்ன குறள்? பேசுறது. ஓ இத சொல்றீங்களா? சங்கு. ஏப்பா கிடையவே கிடையாது. ஒரே குறள். எப்பா என்னப்பா தப்புன்னு குறள் சரியில்லையே. ஒரே குறள். அவருக்கு திருவள்ளுவருக்கு வந்து ஒரே குறள் தான். நீங்க நினைக்கிற பேசும் குரல் சொல்லவில்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு கொடுத்தானே பொதுமறை என்ற திருக்குறளை 1300 சொல்லுங்க. எத்தனை? 1320. அதுவும் பூராமே பத்திட்டமே. 1340 பூரா 10. இன்னும் நம்மள பத்தலையடா. சரி 10. இப்ப கேக்குற சரியா? இருங்க சாமி. ஐயே காணா அவங்கள. யாரு? காசு கொடுக்குறவங்க. காசு கொடுக்குறவங்கள காணமா? ஐயோ எந்திரிச்சு போயிட்டாரு. எனக்கு வீடும் தெரியாது ஆளு தெரியாது சாமி. நாடகம் போனதும் பேசுறேன் சாமி. ஆளு இன்ன வரைக்கும் நான் ஆளை பார்க்கல சாமி. ஓஹோ உங்க நோக்கம் அங்கே போயிருச்சாப்ப? பங்காச்சியா கத்தி வெறுங்கத்தா போக போதே சாமி. ஐயோ பெட்ரோல் போட காடா காசு இல்லையே. யோ உன் கவலை அதெல்லாம் இல்லையா? நல்ல ஊரியா? ஊர் நல்ல ஊர். ஆள் தெரியாது சாமி. வீடும் தெரியாது. எங்கே போய் நான் உதுப்புறது? அதெல்லாம் தான் இவ்வளோ பெரிய மைக் போட்டுருக்கோம்ல, சத்தத்தில் கூப்பிட்டுற மாட்டோமா? எந்த சத்தத்தில்? அதெல்லாம் ஆளை கூப்பிட்டுருவோம். இந்த வண்டாடுறவன் ஆளு. ஆமா 1330 திருக்குறளை கொடுத்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ வேண்டும்.
இப்படியெல்லாம் எங்களை வந்து இன்னும் தெரியாதவே மாதிரி ஆக்கிற கூடாது நீங்க. அவரே சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் விழுப்பம் தர உயிருக்கா. ஏய் அம்மா ஆமாப்பா ஓம்ப போடுங்க. அதான் அதான் இல்ல திருக்குறள்ல எத்தனை குறள்னு கேட்டீங்க. ஆமா நல்ல சாமி ஒரு அறிவு கொடுக்குறவங்க நீங்க. திருக்குறள் எத்தனை குறள் கேட்டா அந்த குறளுக்கு நாங்க பதில் சொல்லக்குள்ள நீங்க உங்களை யார் பதில் சொல்ல சொன்னது? 1330 குறள் எங்களுக்கு தெரியாதா? இல்ல நாங்க சொல்லக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப இவங்க 2 பேத்துக்கு ஒன்றும் தெரியாது, இவர் தான் பூரா சொல்லி தர்றாருன்னு சொல்லி ஊருக்குள்ள நாளைக்கு எங்களை யாரும் கூப்பிடாம போக. இதுதானே உங்க திட்டம். மனுஷங்க தெரியாம சொல்லிவிடியா? அப்ப 1330 இல்லைன்னு அப்படி சாமி ஏக்கணும் நாங்க சொல்லணும். நீங்க கேட்டு நாங்க சொன்னா அத நல்லா நல்லா ஏய் ஊரே சிரிக்குதியா? சாமி அதுதானே எங்க வேலையே. எங்க வேலை அதுதான். ஆமா அவங்க திரிக்கலைன்னா நல்லா உள்ள போயிருவேன். பாருங்க, அப்ப ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அற்புதமான விஷயங்களை கொடுத்த அற்புதமான பெருந்தகவர் தான் திருவள்ளுவர் இல்லையா? ஆனா நீங்க தான் சரியா சொன்னீங்க. 1330 எல்லாருமே தீ வச்சா தான் சிறப்பு. முன்னையிட்டது முப்புறத்தில் என்ன? முன்னையிட்டது முப்புறத்தில். முன்ன யார் தீ வச்சது? முன்ன யாரா தீ வச்சது? அண்ணே அது யாருன்னு வச்சது? அண்ணே இந்த முன்னால வைக்க போற தீ வச்சாங்க யாரு? சும்மாவே அவன் கொலகாரப்பைய அவன் வச்சதை போய் நம்ம சொன்னோம்னா நம்மளை கூட்டிட்டு போவா. வச்சா படப்பு எந்த வச்சு முன்னால வச்சு யாரும் கேட்குறாங்க. அது அவர் நம்மகிட்ட கேட்டு நம்மளை மாட்டி விட பார்க்குறாரா? அதை மட்டும் சொல்லிடாத. அது சும்மாவே அருவாளோட சுத்துறியா? அடிச்சு கேட்டாலும் சரி, அடிச்சு கேட்டாலும் ஒன்ன தீ வச்சவன சொல்லிடாத. சரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நீ வா. பின்னையிட்டது தென் இலங்கையில் என்ன? பின்னையிட்டது இலங்கையில் யார் வச்சா? அண்ணே என்னடா ஓயாம ஒன்னே இருக்கிற? எங்க முன்னால வச்சது பின்னால யாரு வச்சது? முன்னால வச்சது யாரு, பின்னால வச்சது யாரு? முன்னால வச்சதவே சொல்லக்கூடாதுன்றனே. பின்னாடி வச்சதை சொல்லலாமா? எதை தாண்டா சொல்ல எதையும் சொல்லாத. விடிய வரைக்கும் கூட கேட்பாரு. எதையும் சொல்லாத. மூக்கே உடஞ்சாலும் சரி, மூக்கிட்ட குத்துனாலும் மூக்குலயே குத்துனாலும் சொன்னாலும் எப்பவும் சொல்லாத, இப்பவும் சொல்லாத, எப்பவும் சொல்லாத. வாங்க தம்பிங்க. சில விஷயங்கள்ல பள்ளிக்கூடத்தில் கேட்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி அடிப்பாரு, இப்படி அடிச்சு கூட கேட்பாரு. என்னடா ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துல இப்படிதான் புள்ளைய உட்காந்துருக்குமா? நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும்யா. இப்பதானே கேட்டேன். முன்னைகிட்ட வச்சது யாரு, பின்னால வச்சது யாரு? சாமி அது நல்லவா. ஒரு திருவிழா நடந்துக்கும் போது தீ வச்சதெல்லாம் பேசாதீங்க சாமி. ஏதாவது ஒரு அறிவு கூர்மையா ஒரு கேள்வி கேட்பீங்களா? தீ வச்சது யாரு? படப்பு வந்து திருவிழாவில் இறைவன் வீதி உலா வர்ற பொழுது பந்த முடிப்பான். இறைவன் வீதி உலா வர்ற பொழுது நெருப்பு எரியும், தீவட்டி பிடிச்சிட்டு வரணும். ஏன் அவருக்கு என்ன கண்ணு தெரியாமையா? அந்த வெளிச்சத்தில் தான் இந்த ஊர் இருக்கிறது. இந்த இறைவன் இந்த ஊருக்கு இது போன்ற வெளிச்சத்தை கொடுப்பான் என்பதற்கு அடையாளமாத்தான் தீவட்டி பிடிச்சி இறைவனுக்கு பின்னால் வரக்கூடிய காரணம். இப்ப சொல்லு, முன்னால வச்சது யாரு, பின்னால வச்சது யாரு? முன்னாடி வச்சது முத மகிமைக்காரங்க, பின்னாடி பிடிச்சதையும் பின்னாடி 2வது மகிமைக்காரங்க. அது வெத்தாள் பிடிச்சா ஊரில் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதுவாச்சும் முகமக்காரங்க இருக்காங்க சாமி. ஒரு 2 முகமக்காரங்க தீ வட்டி ஒரு நாள் பின்னாடி ஒரு ஆள் முன்ன. ஒருத்தர் வந்து சாமி கூட போவார், இன்னொருத்தர் தேங்காவில் உடைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பேசக்கூடாது இனிமேல். சரி, இப்போ 2 பேர் இங்கே என்ன வேலையாக வந்திருக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். பிடுங்குறதுக்கு வந்திருக்கோம். அப்படி சொல்லு. என்னண்ணா களை பிடுங்குறது தானே வந்திருக்கோம் காட்டுக்கு. அப்புறம் அதுக்கு வந்திருக்கோம். என்ன வேலையாக வந்திருக்கீங்க? களை பிடுங்க. களை பிடுங்கணும். களை பிடுங்குறது காட்டுலையா வயல்லையா? வாங்க வாங்க. களை பிடுங்குறது காட்டுலையா வயல்ல? சொல்லடே யாரே இங்க வா சொல்றேன். வாத்தியாரு பாடங்க சொல்லு சொல்லு. இங்க வாடா, இங்க
ஐயா சாமி கூப்பிட்டு வாத்தியாரு இங்க வாயா. இல்ல அண்ணன் என்ன இருக்கா நீங்க போனே நீங்க அண்ணனே உசுரே தெய்வம் போய் அம்மாட்ட கேட்டு வந்துடுறேன். அம்மாடு சரி, இங்க வந்திருக்கீங்கல்ல, இங்க வந்திருக்கிறனால கேட்குறேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் களை எடுத்தோம். களை எடுக்கிறதுனே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்தது. நிலம் 2 வகை இருக்கு. ஆமா, நஞ்சை புஞ்சை. புஞ்சை இருக்கு, நஞ்சை இருக்கு. இப்போ நீங்கள் எதில் உழுதிய, எதில் விதைச்சிய? மழை வெயில அதாச்சும் உழுகலை. உழுகலையா? சரி, ஆழ உழுகணுமா அகல உழுகணுமா? ஆழத்தை உழுகணும். அப்போ அகல உழுகக்கூடாது. அகலமாக உழுதா வெட்டியாக போயிடும். ஆ, ஆழமாக உழுதா அதில் பலன் கிடைக்கும். ஆழ உழுதாச்சு, விதைய போட்டாச்சு. விதை போட்டது நஞ்சையிலா புஞ்சையிலா? யார் கூப்பிட்டது? ஏய், இந்தா பாருது, யார் கூப்பிட்டது? என்ன கேட்டீங்க? இப்போ நீங்க விதைச்சது நஞ்சையிலா புஞ்சையிலா? புஞ்சையில். அப்போ நஞ்சையில் என்ன போட்டிருக்கீங்க? நஞ்சையில் போட்டுக்கலாம். நஞ்சையில் கம்பு போட்டிருக்கீங்களா? நஞ்சையில் கம்பு போட்டிருக்கோம், புஞ்சையில். இது கூட எங்களுக்கு தெரியாத. அதைத்தானே கேட்குறேன். இந்த கேள்வி கூட நாங்க பதில் சொல்லலைண்டா. எங்களை என்ன நினைப்பாங்க? நஞ்சையில் என்ன போட்டிருக்கீங்க, ஒரு புஞ்சையில்? சம்சாரியா இருந்துகிட்டு இந்த கேள்வி கூட பதில் சொல்லலைண்டா. அருமையான கேள்வி கேட்டீங்க. உண்மையிலே இதை இப்படித்தான் கேட்கணும். யார்கிட்ட என்ன கேள்வி வைக்கணும்ன்றதே முதல்ல வந்து ஒரு அறிவு கூர்மை வேணும். கண்டிப்பா. எங்களை பார்த்து கேட்டீங்க, அவருங்க நஞ்சையில் என்ன ஓட்டீங்க, புஞ்சையில் என்ன ஓட்டீங்க? ஆமா ஐயா, அதுதான். என்ன எங்களை சம்சாரி நினைச்சு ஒரு மதத்து கேள்வி கேட்டீங்க. அருமையான கேள்வி சாமி. எப்பயா பதில் சொல்லுவீங்க? ஏயா கேள்வி கேட்டேன், கேள்வி எப்ப பதில் வரும்? சொல்லுவோம்ல, அதான் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன், கோபப்படுறாரு. நீங்க ஏன் சாமி, ஏன் நீங்க முந்துறீங்க? சரி, நான் முந்தல. எதுவுமே எங்களை பதில் சொல்ல விட மாட்டேங்க. விடுங்க, நீங்களே பேரை வாங்கிட்டு போங்க. ஆட தெரியாத பொம்பளை ஒன்னும் பதில் சொல்லுங்க. இல்ல யார் சொல்றது? அண்ணன் சொல்றதா, தம்பி சொல்றதா? நஞ்சையில் என்ன போடணும்? நஞ்சையில் நினைச்ச நேரம் போடலாம். நினைச்ச நேரம் போடலாமா? ஆளு இல்லாம இருக்கையில போடணும். என்ன தடா சாமி? நஞ்சையில் நடவு நடணும், புஞ்சையில் விதப்பு உதைக்கணும். எப்படி கைகுறா? உங்க அண்ணன் விவரமா நாடுறா எப்படி? எங்க அண்ணன் மாதிரி முடியல. அவங்க உங்க அண்ணன் எப்படி சொல்றா பத்தியா? நஞ்சைனா என்ன, புஞ்சை எதில் விதைக்கணும், எதை? சரி, விதைச்சிட்டீங்கல்ல, நஞ்சையை எப்போ அறுப்பீங்க, புஞ்சையை எப்போ அறுப்பீங்க? இது எனக்கு தேவை புஞ்சியா? தேவை புஞ்சியா? பதில் சொல்றா, நீ ஒன்று சொல்லு. சொல்லு, எப்போ அறுப்பீங்க? அண்ணே நஞ்சை அறுப்பாங்க புஞ்சையில் அங்கேயும் நஞ்சனை அறுப்பாங்க, புஞ்சனை அறுப்பாங்க. எப்போ இருப்பாங்க? என்னடா அறுப்பாங்க? சரி, சந்தோஷம். வந்த வேலை முடிய வேண்டும். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பலமா. ஏன்னா நீங்க சிரிக்க வைக்கிறாலும் நான் சிந்திக்க வைக்கிறாளே. சிந்திக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. அதனால மருதமணியையும் கார்த்திக் ராசாவையும் சந்தித்ததிலே மிக சந்தோஷம். சரி, மீண்டும் உங்களை நான் எங்க பார்க்கலாம்? நம்ம எங்க வேணாலும் பார்க்கலாம். ஏயா எங்க வேணாலும் பார்க்கலாம்னா எங்க பார்க்க முடியாது? இடம் சொல்லியா? நம்ம ரூம் பக்கத்துல ஒன் ஷாப்ல பிளாக்ல சரக்கு வைக்கிறாங்க, அங்க பாக்க. ஐயா, நீங்க அப்படிப்பட்ட ஆளாடா? ரெடியா ரோட் நின்னுட்டே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். என்ன மாமியாருக்கு உயர்ந்த போற மாதிரி. ஆமா, சரி, காலையில பாத்துக்கோ. அது இந்த உள்ள ஒரு பொம்பளை புள்ள சத்தம் கேட்டுச்சு, அது யாரு? நைனா மகன் அழகு சார்பாக மாபெரும் கரகாட்டமும் அன்னதானமும் நடக்கும். வெள்ளிக்கிழமை கரகாட்டம் இங்க இந்த மேடையிலையா? நைனா மகன் அழகு சார்பாக அன்னதானமும் கரகாட்டமும் அன்னதானமும் கரகாட்டமும் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் இதுக்கெல்லாம் வந்து கார்த்தி, அன்னைக்கு மட்டும் பாரு, அது வரைக்கும் இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் வரும் கரகாட்டத்தை பார்க்கறதுக்கு. இதுல நம்மளை சொல்லிடுறாங்க, இங்க பேசுறது மட்டும் அதிகமா பேசுறாங்க. இங்க ஒழுக்கமா நம்ம பேசுவோம். ஒழுக்கமா பேசுறதுக்கே 30 கூட உட்கார மாட்டேன்றாங்க. கரகாட்டத்துக்கு பார்த்தா இந்த திருவிழாவே கூடும். அதுலயும் ஆடல் பாடல் நடத்தினா பாலத்துல ஆள் நிற்கும். என்ன காரணம்? அங்கதான் எல்லாம் தெரியுதான்.
எப்போ நம்ம அந்த நோக்கத்துக்கு போகிறோமோ அந்த நோக்கத்துக்கு போறவங்க அதை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலையா? எல்லாம் இறைவன் அருள், இறைவன் செயல், எல்லாம் பார்த்துக்குவேன். இந்த பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த பொம்பளை பிள்ளை யாரும் வச்சிருக்க? நீ வச்சிருக்கா, மண்ணே வச்சிருக்காப்லையா? 2 பேரும் தான். டேய், நாங்கள் எப்பவுமே பங்கு கொடுத்தான் சாப்பிடுவோம். பாஞ்சாலியை வைத்திருந்தால் 5 பேர். ஆமாம். யார் யாரு? அவங்க அண்ணன் தம்பி 5 பேர். அதான் யார் யாரு? அர்ச்சனே தர்மே எப்பயுமே அர்ச்சனே நகனே சகாதாவே. இன்னொருத்தவன் தர்மன், தர்மன் பீமன் அர்ச்சனே நகலே சகாதாவே. சபாஸ், 5 பேர். இப்போ இந்த புள்ளை நீங்கள் வச்சிருக்கீங்க. இந்த புள்ளைய போய் கூட்டிட்டு வாங்க. சரி நான் பார்க்குறேன். சரி, எவ்வளோ தருவி? எவ்வளவு தருவியல? என்னடா சாமி, இவ்வளவு நேரம் நம்மகிட்ட கேள்வி கேட்டது, பழக்க இவ்வளவு நேரம் நம்மகிட்ட கேள்வி கேட்டதெல்லாம் கேட்கலையும் இப்போ நம்மளுக்கு பட்டம் கொடுக்குறாரு. என்ன பட்டம் கொடுக்குமா? என்ன சொல்றாரு? கூட்டியாந்து கொடுங்கடான்றாரு. நம்ம அது நல்லது தானே, நம்ம தொழில ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொண்ணை மணவரைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது நாத்துனா சிறப்பு இருக்கா? மாப்பிள்ளைய மச்சான் கூட்டிட்டு வரணும். ஆமா. ஆனா உனக்கு மாதிரி மச்சான் அந்த உலகத்துல எங்கேயுமே நான் பார்த்ததில்லடா. அந்த நாட்டிலே பார்க்க முடியாது. எப்படி மச்சான்? பாண்டினா பாண்டி தான்டா. ஐயோ உடம்பு கூட்டிட்டு வர்றாரா? ஆனா உனக்கு மாதிரி மாமாவையும் பார்க்க முடியாதுடா. மாமா யாரு? இதா உட்காந்துருக்காருல்ல. ஆமா, சந்தோஷம். காலம் கடந்து விட்டது. நான் 3 காலுக்கு முருகனை விடலைன்னா அவர் சண்டைக்கு வந்துருவாரு. கூட்டிட்டு வா. ஆனந்தங்க இவர் எல்லாத்துக்கும் மாமாவா? நம்ம சொந்த மாமா. 3 நாளுக்கு முருகனை விட்டுறணுமா? மச்சான், என்ன 2 மச்சான் வந்திருக்கிறீங்களே? 2 மச்சான்னா ஏய், அவங்க 5 பேர் வரல. இன்னும் 5 பேர் எங்க போயிருக்கிறாங்க? அப்புறம் எங்க அண்ணன் தம்பி அவர் 5 பேர் அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா? ஒரு ஆளை வச்சுதே ஓட்டுவீங்களா நீங்க? அவங்க உழுவு போயிட்டாங்க. உழுகு போயிட்டாங்களா? 5 பேர் உழுகு போயிட்டாங்களா? அவன் நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர்ல. நீ ஏதாவது வேற வேலைக்கு போக வேண்டியதானே? நான் எந்த வேலை இப்போ நான் போய் என்ன வேலை செய்யறது? நீ எப்ப பார்த்தாலும் அந்த ஆளை உரசிக்கிட்டே இருக்கிற. நான் ஒன்னே சரி, எதுக்காக கூப்பிட்டீங்க? உரசத்தை உரசதானா? நான் என்ன மஞ்சளா இல்ல கல்லா? மஞ்சளா வச்சு பூஜை உரசல். அப்பிக்கிறோமே. ஆ? நம்மகிட்ட சாமி வந்துருக்கிறாரு. சாமி. இப்ப இந்த 2 பேர்த்தை நீ வச்சிருக்கியா இல்ல அந்த 2 பேரும் ஒண்ணே வச்சிருக்காங்களா? சாமி, என்ன சாமி நீங்களே இப்படி கேக்குறீங்க? வச்சிருக்கேன். அவங்க தான் சொல்றாங்க. இவங்க வச்சிரு மூதேவி எங்க வந்து உரசிட்டு இருக்கிற? குளிர் போல இருக்கு. இருந்தா போடா பண்ணி பையல. இவன் பண்ணி போயலாம். நீங்க 2 பேருமே என் புருஷன் இல்ல சாமி. அப்புறம் இதெல்லாம் வித்தவுட்டா தெரியுது பின்னாடியே. சும்மா இரு. சும்மா இருப்பேன்னு சொன்னோம். ஆடி சாமி, பாடி வரவேற்பு. வரவேற்பு. ரொம்ப சந்தோஷம். காலம் கடந்து விட்டது. அடுத்து உள்ள யார் இருக்கா? உள்ள வள்ளி. தங்கச்சி. தங்கச்சியை பார்க்கலாமா? வள்ளி. கூட்டிட்டு வா தங்கச்சி. தங்கச்சி. திராட்டு